கடை உரிமையாளர் மற்றும் தொழிலாளர்கள். தத்துவ கதை. ஒரு நகரத்தில் ராஜன் என்ற கடை உரிமையாளர் இருந்தார். அவனது கடை பெரியது, லாபமும் அதிகம். ஆனால் அவர் நினைத்தது ஒன்றுதான், வேலை சீக்கிரம் நடக்கணும். அதனால் வேலைக்காரர்களிடம் எப்போதும் கடுமையாக பேசுவார். ஒருநாள் கடையில் வேலை செய்த முரளி என்ற தொழிலாளர் தாமதமாக வந்தான். ராஜன் கோபத்தில் திட்டினார். முரளி அமைதியாக சொன்னான், சார், என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ராஜன் அதை கேட்காமல், வேலைக்கு காரணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அன்றைய நாள் முழுக்க கடை சோம்பலாக இருந்தது. வாடிக்கையாளர்களும் குறைந்தனர். ராஜன் மனசுக்குள் யோசித்தார், ஏதோ சரியில்லை. மறுநாள் ராஜன் வழக்கத்தை விட சீக்கிரம் கடைக்கு வந்தார். வேலைக்காரர்கள் எல்லோரும் அமைதியாக வேலை செய்தாலும் முகத்தில் சந்தோஷமில்லை. அப்போது ஒரு வயதான வாடிக்கையாளர் சொன்னார், மகனே, கடை நல்லா நடக்கணும்னா முதலில் உள்ள மனிதர்கள் நல்லா இருக்கணும். அந்த வார்த்தை ராஜனின் மனசை தொட்டது. அன்றே ராஜன் வேலைக்காரர்களை கூப்பிட்டு, நான் உங்களை ஒரு இயந்திரம் மாதிரி பார்த்துட்டேன், இனிமே நீங்களும் என் குடும்பம் என்று சொன்னார். வேலை நேரம் சரி செய்யப்பட்டது. கஷ்டமுள்ளவர்களுக்கு உதவி செய்யப்பட்டது. வேலைக்காரர்களின் முகத்தில் சிரிப்பு வந்தது. சில வாரங்களுக்கு பிறகு கடை வேகமாக வளர்ந்தது. வாடிக்கையாளர்களும் அதிகரித்தனர். ராஜன் உணர்ந்தார், லாபம் மனிதர்களை வைத்து வரும், ஆனா வளர்ச்சி மனிதர்களை மதிப்பதிலிருந்துதான் வரும்.